குரு ஆஸ்ட்ரேடிவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 புதன்கிழமை வைகாசி 20 தேய்பிறை திருதிய திதி மேஷம் ரிஷபம் இதன் 3 ராசிக்கான தினப்பலன். மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்க வீட்டுல இருந்து 9ஆம் இடத்துல சந்திரன் தனுஷ் ராசியில பூராட நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்றது. அது தேய்பிறை சந்திரனா இருந்தாலும் சுபகிரக நட்சத்திரம் 9ஆம் இடத்துல திரிகோணம் அடிப்படையில் அமர்ந்திருப்பதனால தந்தை வழி சார்ந்த உறவுகளும் உங்களுக்கு ஆதரவா இருப்பார்கள். உங்க வீட்டிலேயே செவ்வாய் ஆட்சியில் இருக்கிறதா தைரியம் வேகம் ஆற்றல் கொண்டு செயல்படுவீர்கள். கலைத்துறை சார்ந்த ஒரு தொழில்நுட்ப சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு வேகம் ஆற்றல் கொண்டு இருக்கும். அறிவு செம்மையாக செயல்படும். உங்க வீட்டுல இருந்து மிதனத்துல சுக்கிரனும் புதனும் மறைவுதான் இருந்தும் பெரிதளவு மறைவு இல்லை. அதனால ஆடம்பரமான பொருட்கள் நீங்க எதிர்பார்த்து கிடைக்கலனா கூட கிடைக்கும். பேச்சில் மட்டும் கொஞ்சம் கடுகடுப்பை குறைங்க. ஆளும் ஆற்றல் கொஞ்சம் அதிகரிக்க இருக்கும். அது உங்களுக்குள்ள ஒரு யூக வெளிக்காட்டவே செய்யும். ஏன்னா உங்க வீட்டுல 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால் அதனால அரசு தொடர்பு விஷயங்களை கொஞ்சம் காலதாமதம் கொண்டுதான் நகரும். ஏன்னா சனியுடைய பார்வை சூரியன் மேல் விழுகின்றது. குரு பயிற்சினால் உங்க தாயின் உடல்நிலை மேம்பட்டே இருக்கும். மண்மனை வீடு வாகனம் எல்லாம் உங்களுக்கு சிறப்புட்டே இருக்கும். அதிர்ஷ்ட எண் 9, 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மஞ்சள். அதிர்ஷ்ட திசை தெற்கு வடகிழக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்க ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சந்திரன் உங்க ராசி அதிபதி நட்சத்திரத்திலேயே பூராட நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்றது. அதனால 8ஆம் இடம் என்பதால் சந்திரன் சந்திராஷ்டமாக அன்றைய நாள் இருக்கின்றது. அதனால புதிய முயற்சிகள் திட்டங்கள் முதலீடுகள் எல்லாத்தையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். வீணான வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னா உங்க வீட்டிலேயே சூரியன் பலமாக இருக்கின்றான். அதை சனி பார்வை இருக்கிறதுனால அது போதிய மட்டும் வீணான பிரச்சனைகளை தான் அழித்து கொண்டு செல்லும். இருந்து உங்க வீட்டுல உங்க 2ஆம் வீட்டிலே உங்க ராசிநாதன் இருப்பதால் வீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சுபமான சூழல் தான் இருக்கும். ஏன்னா சந்திரன் 7ஆம் பார்வையை பார்ப்பதனால உங்களுக்கு சந்திராஷ்டமா இருக்க சூழல் அந்த வீட்டு சூழலையும் மாற்றுவதாக இருக்கும். 3ல குரு 2ஆம் தேதியே குரு பயிற்சி ஆனதுனால உங்க தைரியம் ஆற்றல் புதிய முயற்சிகளை அதிகரிக்க செய்வோம். இருந்தும் இன்றைய பொழுது போதிய மட்டும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னா எடுக்கிற முடிவு எல்லாம் குழப்பமாகவே இருக்கும். ஏன்னா அது வளர்பட்ச தேய்பிறை சந்திரன் உங்க வீட்டை உங்க ராசிநாதனை பார்ப்பது அது மேலும் தடையா தான் இருக்கும். 11ல இருக்க சனியை உங்க வீட்டை பார்ப்பதனால் இந்த தடை தாமதம் கொஞ்சம் அதிகரிக்க செய்யும். போதிய மட்டும் இன்றைய நாள் தவிர்த்துக் கொள்ள ஆலை வழிபடி தியான யோக செய்ய சிறப்பு. மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்க வீட்டுல இருந்து 7ஆம் வீட்டுல சந்திரன் சுக்கிரனின் போராட்ட நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்றது. சுக்கிரன் உங்க ராசிநாதன் கூடிய உங்க வீட்டிலேயே இருப்பது உங்களுக்கு பெரிய பலம் தான். உங்க வீட்டுல இருந்து 2ஆம் இடத்துல குரு இடப்பெயர்ச்சி ஆறதுனால குடும்பத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப நிகழ்வுகளா இனிமேல தடையற்று நடைபெறும். உங்க வீட்டுல 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அதை சனி பார்ப்பதனால அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் காலதாமதம் கொண்டுதான் நகரும். உங்க இதுலயே கோபம் அதிகமா வீணான விரயத்தை உண்டாக்குதா இருக்கும். போதிய மட்டும் இந்த யூகோவை தலை காட்ட விடாதீங்க. 2வது வாகனம் மண்மனை வீடு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பட்டு இருக்கும். நாளுக்குடைய கன்னி ராசியுடைய அதிபதியே உங்க வீட்டிலேயே இருக்கிறது. உங்க ராசிநாதனே இருப்பதனால தாயாரின் உடல்நிலையே நல்ல மேம்பட்டே இருக்கும். ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இருந்தும் உங்க தைரியம் ஆற்றல ஒரு விதம் ஆன்மீக சிந்தனை இருக்கும். ஒரு தன்மையான உணர்வை ஃபீல் செய்வீர்கள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு.